ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாமு. அந்த பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரலாம், இத்தனை இயர்ஸாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டு அது ரிப்பீட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வரலான்றதை பற்றி நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் மெயினாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும் இன்னைக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் டீட்டெயிலாக. இப்போது சாப்டர் 1லேருந்து சாப்டர் 8ல் இருக்க என்னென்ன கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்றத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரில் எடுத்திங்கன்னா 1.1ல் 6th அண்ட் 7th சம்ஸ் அந்த இன்டர்செக்ஷனு யூனியனு அப்படின்ற வச்சு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ் வந்து பண்ண சொல்லுவாங்க. அந்த சம்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு. அண்ட் தென் எக்ஸைஸ் 1.2ல் ஃபோர்த் செம்மில் 2 டிவிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன். அந்த 2 டிவிஷனுமே 2 மார்க்கில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்டிருக்காங்க. அந்த சம்ஸ் வந்து பப்ளிக்கில் கேட்கலாம். இந்த சம்ஸோட பிடிஎஃப், இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப் நான் வந்து வீடியோ எண்ணில் தரேன். அண்ட் தென் எக்ஸைஸ் 1.4ல் எக்ஸாம்பிள் 1.18 அண்ட் தென் வந்து 9th அண்ட் 10th சம் வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு ஒரு 2 சம் இருக்கும். அந்த சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டமில் எக்ஸாம்பிள் 2.51 அதில் அந்த 5 + 55 டாட் டாட் டாட்னு போட்டு ஒரு சம் வரும். அந்த சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மெத்தடில் இருக்க அந்த 9 வச்சு ஒரு சம்மும் கேட்பாங்க. அப்புறம் 0.4 வச்சு ஒரு சம் வரும். அந்த சம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் 3.22 அந்த 3.2ல இந்த ஸ்கொயர் ரூட் சம் வரும். அந்த ஸ்கொயர் ரூட்டில் ஏபி ஆன்சர் வேல்யூ கண்டுபிடிக்குது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துட்டு ஏபியோட வேல்யூ ஆன்சர் கண்டுபிடிக்கும். அந்த சம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அப்புறம் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் இந்த கடைசியில் இருக்கிற 2 சம் அதிகமாக கேட்பாங்க. இந்த 3.19ல் இருக்கிற 11th அண்ட் 13th சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஃபோர்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தியரம்ஸ் மட்டும் படித்தீங்க. என்னென்ன தியரம் இருக்குது? 3 தியரம் இருக்குது. 3 வந்து பித்தாகரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், தாலிஸ் தியரம், இன்னொரு பேர் வந்து பிபிடி தியரம், தாலிஸ் தியரம்க்கு. இந்த 3 தியரத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் 5th சாப்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.1ல என்ன இருக்குன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு சம் இருக்கும். அண்ட் தென் வந்து அது 64 ஆன்சர் வந்து 32 2ஆல் டிவைட் பண்ணி 32ன்னு ஒரு ஆன்சர் வரும். அந்த சம்மை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே வந்து எக்ஸாம்பிள் 5.6 அதையும் வந்து குவாட்ரேட்டர் வச்சு 4 பாயிண்ட்டை வந்து பிளாட் பண்ணி போட்டு ஒரு சம் வரும். அந்த சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6th சாப்டரில் எக்ஸைஸ் 6.1ல் 9th அண்ட் 10th சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா 6.30ல் ஒரு சம் வரும். இந்த மேன் ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு ஒரு மேன் வந்து ஒரு வாட்ச் டவரை பார்த்து ஒரு சம் வரும். அந்த சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் 6.3ல் 9th அண்ட் 10th சம் கடைசியாக 2 சம் இருக்கும். அந்த அவுட்டர் லேயர் இன்னர் லேயர் வந்து கண்டுபிடிச்சி போடுற மாதிரி 2 சம் இருக்கும். அந்த 2 சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. 8th சாப்டர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். அதில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சம் இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி என்ன கேட்பாங்க அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா டாய் இன்னொரு சம் வரும். அந்த டாய் வந்து எக்ஸாம்பிள் 7.24ல் ஒரு சம் இருக்கும். அதுக்கப்புறம் 7.28ல் வந்து ஹெமிஸ்பியர் வச்சு ஒரு சம் வரும். அந்த 2 சம்மை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 8th சாப்டரில் பார்த்தீங்கன்னா 8.3ல் வந்து ஒரு 3 சம் நான் சொல்லுவேன். 3 சம் என்ன அப்படின்னா அந்த ரெட் பால், ப்ளூ பால், ஒயிட் பால்னு சொல்லிட்டு வர ஒரு சம் இருக்கும். 8.3ல் 8th 9th 10th இந்த 3 சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வந்து டிஃபெக்டிவ் நான் டிஃபெக்டிவ்னு ஒரு சம் வரும். அந்த சம்மையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 8.4ல் என்ன சம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காயின் டாஸ் பற்றி ஒரு 2 சம் வரும். 8.4ல் வந்து 6 7 8ன்னு இந்த 3 சம் வரும். இந்த 3 சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. 15 to 20 சம்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 சம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வர கொஸ்டின் பேப்பரில் கேட்டுருவாங்க. ஏன்னா அதுதான் ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின்ஸ்லாம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பை.